ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எண்ணினுடைய வர்க்கம், அப்புறம் அந்த எண்ணினுடைய வர்க்கம் மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வர்க்கம்னா உங்களுக்கே தெரியும், ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறதுக்கு பேர் தான் வர்க்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு டீச்சிங் எய்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் அப்படின்னா ஒன்றினுடைய வர்க்கம்னு அர்த்தம். அப்போ 1 பெருக்கல் 1 அதோட ஆன்சர் என்னது 1. 1 1ஆல் பெருக்கணும்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அடுத்தது இது என்னது 2 ஸ்கொயர், அதோட வேல்யூ என்னது, அதனுடைய வர்க்கம் என்னது 4. அதே மாதிரி 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர்னா 25. இப்போ இதனுடைய வர்க்க மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரூட், இந்த குறியீடு மூல குறியீடு, இந்த குறியீடுக்கு பேர் இது. இந்த ரூட் 25க்கு 5 ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்குது. அப்போ அந்த 25 வர்றதுக்கு காரணமான எண் எது 5, அதுதான் வர்க்க மூலம். இந்த வர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலம் தான் இது. இதை இந்த இது மூலயமா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 6னா 36, 7னா 49, 8னா 64, 9னா 81, 10னா 100. இப்போ உங்களுக்கு வர்க்கம்னா வர்க்கம் மூலம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்களே ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். 9னுடைய வர்க்கம் என்ன 81. வெரி குட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.